எல்லோருக்கும் வணக்கம். பிஆர்ஓ அப்படின்றவங்க ஒரு படத்தோட கடைசி மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிற பங்கு உங்களோடது. ஒவ்வொரு திரைப்படமும் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சி, நீங்கள் கொடுக்குற உழைப்பு ரொம்ப அற்புதமானது. அதனால் இந்த சங்கத்தோட தேர்தல் இந்த விழாவில் கலந்துக்கிறதுல ஒரு எழுத்தாளர் சங்கத்தோட உறுப்பினராக, தலைவராக, இல்லை நான் ஒரு தனிப்பட்ட இயக்குனராக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ இதுலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க தம்பி யுவராஜோட தலைமையில் இருக்கிற டீமுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். உங்களுக்குள்ள ஒற்றுமையும் சந்தோஷமும் எப்பவும் நிலைத்து நிற்கட்டும். சங்கத்தை நல்லபடியாக பார்த்துக்குங்க. அடுத்த லெவலுக்கு சங்கத்தை கொண்டு போங்க. இது என்னோட வேண்டுகோள். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மத்தியில் அமர்ந்து ரொம்ப மென்மையாக எல்லாரோடையும் நல்ல சிரிப்போட அன்போட உட்கார்ந்து அத்தனை பேர்த்துக்கும் தோழமையோடு பழகிக்கிட்டு இருக்க அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். எல்லாரும் கேட்குறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுகோள். ஸோ நாங்கள் எழுத்தாளர் சங்கத்துக்கு இப்போ தான் வந்திருக்கோம். எங்களோட குழு எங்களோட பொறுப்பை ஏற்று ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கும் சில கோரிக்கைகள் இருக்குது. ஆனால் அதை நாங்கள் சுயநலமாக இங்கே கேட்காம உங்கள்கிட்ட வந்து நேரடியாக கேட்டுக்கிறோம். அப்புறம் இங்கே பொதுவாக கேட்க வேண்டியது என்னென்னா, திரைத்துறையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது நாங்கள் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் தனியாக வீட்டுக்கு போய் உட்காந்தா ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு யோசனையில் மூழ்கிக்கிட்டு இருப்போம். ஒரு திரைப்படம் எடுத்த தயாரிப்பாளர் அதை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு 1000 தடைகளும் பிரச்சனைகளும் இருக்குது. ஒரு படத்தை எடுத்த இயக்குனர் அந்த படத்தை முடிக்கிறதுக்குள்ளே இருக்க பிரச்சனைகள் நிறையா இருக்குது. ஸோ நிறைய பிரச்சனைகள். அதாவது ஆக்சுவலி சிவா சார் சொன்னது கரெக்ட். என்னென்னா, இந்த 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 இண்டஸ்ட்ரியை புரிந்து கொண்ட ஒருத்தர் எங்களுக்கு அமைச்சராக கிடைச்சது. அதை முதல்வர் கொடுத்ததுக்கு உண்மையிலே பெரிய ஹார்ட்ஸ் ஆஃப் சல்யூட். ஏன்னா அவங்க தான் இதை தீர்க்க முடியும். நாங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆட்சிகளில் நாங்கள் எங்களோட கோரிக்கைகளை வச்சுருக்கோம். சிலது நிறைவேற்றிருக்காங்க, நிறையாவது நிறைவேற்ற முடியலை. ஏன்னா அதுக்கு அவங்க பக்குவமாக உட்காந்து பேசலை. இங்கே நீங்கள் எங்களுக்கு ஒரு குழு உருவாக்கி என்ன பிரச்சனைகள் இருக்குது, இதை எப்படி சால்வ் பண்ணலாம். இங்கே வந்து அண்ணே ஒரே நிமிஷம். இங்கே எல்லாரும் பிழைக்கணும். படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போதே நாங்கள் வரி கட்டிடுறோம். ஆர்டிஸ்ட்லேருந்து நம்ம லொக்கேஷன்லேருந்து எல்லாத்துக்கும் வரியை கொடுத்துட்றோம். ஆனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கே தடுமாறும் பொழுது வரி அரசாங்கத்திற்கு போயிடுது. ஆனால் அதை எடுத்த தயாரிப்பாளரோ எடுத்த இயக்குனரோ தேங்கி நிற்கும் போது அவனுக்கு வாழ்க்கை யார் கொடுக்கறது? அப்படின்றப்போ இங்கே பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் வாழ உரிமை இருக்குது. அப்போ அந்த வாழ உரிமையை ஏற்படுத்தி கொடு அப்படின்னு தான் அரசாங்கத்திட்ட நாங்கள் எங்களோட வரியை செலுத்தி ஒரு சல்யூட் அடிக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு ஒரு வாழ்க்கை வேணும். அப்படின்னா எல்லாரும் பிழைப்பதற்கான வழியை அரசு உருவாக்குவதற்கு நீங்கள் திரைத்துறைக்கு ஒரு குழுவை உருவாக்கி அதன் மூலம் ஒரு 10 நாள் 15 நாள் எங்களோட டிஸ்கஷன் பண்ணீங்கன்னா என்னென்னலாம் இருக்குது, எப்படியெல்லாம் அதை சரி பண்ணலாம். இங்கே எப்படி எல்லாரும் சார் சொன்னார்லப்பா, ஒரு போலீஸ்காரர் வர்றாரு, வேணான்னு சொல்கிறாரு, சல்யூட் அடிக்கிறாரு, யாரும் கேட்க மாட்டாங்க போங்கன்னு சொல்ல. அதே போல் ஒரு நாள் இங்கே திரைத்துறையில் எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாரும் பிழைக்கிறாங்க, எல்லாரும் படம் ஓடுது, எல்லா இயக்குனரும் நல்லா இருக்காங்க, எல்லா தயாரிப்பாளரும் வீடு இருக்குது அப்படின்ற நிலைமை வரணும்னா அது இந்த காலகட்டத்தில் நடந்தால் தான். இந்த காலகட்டம் தான் அதுக்கு சரியான காலம். ஏன்னா எங்கள் எல்லாரோட விஷயத்தையும் உற்று நோக்கிற தெரிஞ்ச ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்கில் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்ச ஒரு முதலமைச்சர் அங்கே உட்காந்துருக்கார். ஸோ அவர் மூலமாக தான் எங்களுக்கு இதில் விடிவு காலம் வரும்னு நாங்கள் நம்புகிறோம். ஒரு ஒரு சாதாரண இயக்குனராக நான் அதை உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். இதுக்கு என்ன நீங்கள் முயற்சி எடுத்தாலும் அதில் முதல்ல கூப்பிடுறாள் என் பெயராக இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நம்பிக்கை நட்சத்திரம், எப்போதும் சிரித்த முகம், பழகுவதற்கு மென்மையான மனிதர், நடிகர் திரு அசோக் செல்வன் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். இங்கே இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே இருக்க. நாங்கள் எவ்வளோதான் உருட்டி புரண்டு படம் எடுத்தாலும் அந்த மக்களுக்கு கொண்டு போகிறது நீங்கள் தான். உங்கள் எல்லாத்தையும் ஒரே ரூமில் பார்த்து ஒரு நன்றி சொல்லலாம் தான் எனக்கு தோணுச்சு. என்னோடய வாழ்த்துக்கள் யுவராஜுக்கும் எல்லா வின்னர்ஸ்க்கும். நான் ரொம்ப க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் ஒரு படம் நிறைய பேர்த்தோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். வந்த டைம்லேருந்து ஒரு படத்தை எப்படி மக்களுக்கு கொண்டு போகணுன்னு ட்ரை பண்ணி அந்த ப்ரெஷர் எல்லா ஃபோன் கால்ஸையும் எடுத்து எப்படி கொண்டு போகிறாங்கன்னு நான் பார்த்துருக்கேன். நிறையா க்ரியேட்டிவிட்டியும் நிறையா வரும். போர் தொழிலில் போய் யுவராஜ் என்ன பண்ணார் நான் பார்த்தேன். வேர்ட் ஆஃப் மவுத்னால தான் இது போகணுன்னாரு, அதே தான் நடந்தது. ஸோ பல க்ரியேட்டிவிட்டி, அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங். நான் இப்போ கூட அந்த ஷாலுக்கு பதிலாக டவல் போடுறது தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்.
அப்போ கூட சார் சொன்னார், அட்லீஸ்ட் இதில் ஏதாவது யூஸ் இருக்கும், ஷால்னால ஒன்றும் நடக்காது அப்படின்னு உதயகுமார் சார் சொன்னார். அதே மாதிரி அவுட் ஆஃப் த வேர்ல்டா ஒருத்தர் பண்ணாரு. ஆர்எஸ் கார்த்திகேயன் சார் வந்து 3 துண்டோட வந்தாரு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தான் சார்ந்தது இந்த கிரியேட்டிவிட்டி. வருங்காலத்தில் நிறைய படங்கள் நம்ம ஒர்க் பண்ணலாம். உங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ஒற்றுமையா இருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். அடுத்ததாக தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கம் சார்பாக பொருளாளர், நடிகர், இயக்குனர் திரு ஆர் சுந்தரராஜன் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். திரையுலகில் நடிகனா பேசுறதா எழுத்தாளனா பேசுறதா ஒரு குழப்பத்தில் இருந்தேன். எழுத்தாளனா பேசிடுறேன். ஏன்னா இப்பதான் லேட்டஸ்டா எலெக்ஷன்ல தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் இணைச்செயலாளராக வெற்றி பெற்றிருக்கேன். அதனால எழுத்தாளராக பேசிடுவோம். உங்களுக்கு வந்து கிறிஸ்டியன் மதத்தை பத்தி தெரியும் நினைக்கிறேன். அதுல வந்து ஈஸ்டர்னு ஒரு பண்டிகை வரும். அந்த பண்டிகை அன்னைக்கு அந்த ஹால் முல்லா இருட்டாயிடும். பக்தர்கள்லாம் கையில மெழுகுவத்தி வச்சிருப்பாங்க. பாஸ்தான்னு சொல்லக்கூடிய ஒரு மெழுகுவத்தில இருந்து அந்த ஒளி வந்து மற்ற ஒளிகளுக்கு வந்து ஒளிபரப்பப்படும். அப்படி இப்படி இருட்டா இருக்கும்போது அந்த ஒரு ஒளி யார் எடுத்து வருவான்னு வெயிட் பண்ணிட்டே இருப்போம். அந்த ஒரு ஒளி கிளம்பி இன்னொரு கையில கொடுக்கும். அது கரெக்டா 5 நிமிஷத்துல 1000 திரிகளை வந்து வெளிச்சமாக்கிறோம். அந்த ஒரு ஒளியா உங்களை நான் பார்க்கிறேன். நீங்கள் தான் இங்க திரிமால இருக்க அத்தனை பேருக்கும் ஒரு ஒளியா இருந்து ஒளியை பரப்ப பண்ணீங்க. தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கம் இதாவது தென்னிந்திய திரைப்பட பத்திரிகையாளர் சங்கம்னு சிஸ்டர் சொல்லிட்டே இருந்தாங்க. பத்திரிகை தொடர்பாளர் சங்கம். பத்திரிகையாளர்கள் தான் வந்து அவங்களுக்கு தொடர்பு படுத்தி இந்த நியூஸை போடுங்கன்னு சொல்றதே அவங்க தான். ஆமா, நீங்க நிறைய கூட அர்த்தம் சொன்னீங்க. சாரி. அதாவது நான் விருதுநகர்ல பிறந்து காலேஜில் படிச்சுட்டு இன்னைக்கு நான் வந்து ரவி மரியா விரிவுரையாளர் அப்படின்னு ஒரு போர்டு தான் எங்க வீட்டுக்கு முன்னாடி தொங்கி இருக்கும். இன்னைக்கு தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் ரவி மரியா இவன் தான் சொல்ல வச்ச பெருமை இந்த பத்திரிகை தொடர்பாளருக்கு சாரும். அவங்களுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கிற திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் முதல்ல நடிக்க வராரு. என் பையனை அறிமுகப்படுத்த போறேன், இந்த நியூஸை பத்திரிகை கொடுத்துங்கன்னு உங்கள்ட்ட தான் எஸ் சார் ஃபர்ஸ்ட் ஒப்படைச்சிருப்பாரு. உங்க கைராசி இன்னைக்கு அவர் முதல்வராக இருக்காரு. நேற்று வந்து நைட்டு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கடையில் நான் எப்பவுமே சாப்பிட ரொம்ப டேஸ்ட் ஆகுன்னு சொல்லிட்டு நண்பரோட போய் அப்போ அந்த பிளாட்ஃபார்ம் பஸ் கிட்டத்தட்ட 10 வருஷம் பார்த்துட்டே இருக்கேன். அவர் சொன்னார், என்னண்ணே தாவேக்கால் இணைஞ்சிட்டீங்களாமே அப்படின்னு. அரசியல் பேச நினைக்காதீங்க, ஒரு ஈவனுக்காக சொல்கிறேன். அது வந்து உங்களுக்கு தான் நான் இணைஞ்சதாக தெரியும். நான் விஜய் சார் நானும் 30 வருஷம் நண்பர்கள். குஷி படத்தில் நான் அசோசியேட் இருக்கும்போது அப்படின்னு. அப்படியாண்ணே நானும் இணைஞ்சிட்டேன் அப்படின்னாரு. என்ன இணைன்னு இணைச்சிக்கலாம்? இல்லைண்ணே, கடந்த ஆட்சியில் கவுன்சிலருக்கு 500 ரூபாய், போலீஸுக்கு 500 ரூபாய், டெய்லி 1000 ரூபாய் கொடுத்து மாதம் 30,000 ரூபாய் கப்பம் கட்டிட்டு இருந்தேன். என்னைக்கு விஜய் சார் ஆட்சிக்கு வந்தாரோ இன்ன வரைக்கும் மாசம் எனக்கு 30,000 மிச்சம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னாரு. அவ்வளவு சிறப்பா இந்த ஆட்சி போகுது. சிவா சார் சொன்னாங்க, அந்த போலீஸ்ல எங்கேயுமே பெர்மிஷன் பிரச்சனை இல்லை, யாரும் வந்து காசு கேட்கறது இல்லை, எந்த தொல்லை இல்லைங்கன்னாரு. இதை நடிகனா நான் ஒரு 3 படத்துல பார்த்துட்டேன், நானே சாட்சி. இப்படி ஒரு அற்புதமான ஆட்சியை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க சார். ஆனால் சினிமாவிலிருந்து போன ஒரு முதலமைச்சர், சினிமாவிலிருந்து போற எங்களுடைய துறை அமைச்சர் ராஜ்மோகன் சார் வந்து நான் நடிச்ச நான் சிரித்தால் படத்துடைய படத்துல நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணி நினைக்கிறேன் சார், கொரோனாக்கு முன்னாடி. நான் அன்னைக்கு ஒரு ஸ்பீச்சை கேட்கும் போது உண்மையிலே இவர் ஒரு நல்ல ஸ்பீச்சர் இருக்காரு, ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு, இப்படி சினிமாவிலேயே ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு நினைச்சேன். ஆனால் காலம் உங்களை சரியான இடத்துல சேர்த்து இன்னைக்கு அமைச்சராகிருக்கு சார். காலத்திற்கும் இயற்கைக்கும் ரொம்ப நன்றி சார். எங்களுடைய கோரிக்கை ஒண்ணு தான் சார். வருடம் விருதுல வந்து 7 வருடம் 8 வருடம் சேர்த்து கொடுக்கப்படுது. சிறந்த நடிகர், சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், சிறந்த இயக்குநர்கள் இப்படின்னு. எப்பயுமே 8 வருஷம் 5 வருஷம் சேர்த்து தான் கொடுக்குறாங்க. சம்டைம் அந்த அவார்டு வாங்குறவங்க நோம்பு இல்லாம கூட போயிடுறாங்க சார். இப்ப எனக்கா இல்லை, எங்களுக்காக ஒண்ணு பண்ணணும். வருடம் அந்த வருடம் முடிஞ்சு ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசத்துக்குள்ள அடுத்த வருடத்துக்கான அவார்டை உடனே அனௌன்ஸ் பண்ற மாதிரி ஒரு குழு அமைத்து வருஷம் உடனே கிடைக்கணுங்கிற மாதிரி பண்ணணும் சார். ஏன்னா அப்பொழுதுதான் அந்த படத்துக்கான மரியாதை, அந்த நடிகனுக்கான மரியாதை, அந்த தொழில்நுட்ப மரியாதை கிடைக்கும் நான் விரும்புறேன். 5 வருஷம் இந்த படத்தை நீங்க பண்ணீங்களா, வாழ்த்துக்கள் பாஸ் சொல்லும்போது அந்த கிக்கே குறைஞ்சிருது. ஸோ விருதுகளை மட்டும் அப்பப்போ வழங்கணும். எழுத்தாளர் சங்கமா என்னுடைய கோரிக்கையில வந்து என்னன்னா, நம்ம தலைவர் சொல்லிட்டாரு, நான் எழுதி உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னாரு. அவங்க கொடுப்பாங்க. தமிழ் திரைகளுக்கு உண்மையிலேயே ஒரு வார்த்தை சொன்னாங்க யாரோ, இந்த பீரியட்ல தமிழ் திரையுலகம் வந்து தப்பிக்கிறா வேற எந்த பீரியடுமே தப்பிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா நம்மளிடம் இருந்தவர், நம்மளுடைய நட்பாக இருந்தவர் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காரு. இந்த துறையை காப்பாத்துறீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை துறையும் நீங்க காப்பாற்றுன்னு அர்த்தம் சார். எனவே தமிழ் துறையில் அத்தனை பிரச்சனைகளும் நீங்கள் தீர்க்கணும்னு வேண்டிக்கிறேன்.
அனைத்து அதாவது இந்த இடத்துல ஒரு ஒற்றுமையை பார்த்தேன். அதாவது வந்து இந்த சங்கத்துல தான் பிஆர்ஓ சங்கத்துல தான் எலெக்ஷன்ல ஜெயிச்சாலும் தோத்தாலும் வருத்தப்படவே விட வேண்டியதில்லை. 90 பேருக்கு பதவியேற்பு விழா. 90 பேருக்கு பதவியேற்பு விழா. உண்மையிலே உங்களுடைய பரந்த மனசு அதை காட்டுது. ஒருவர் கூட புண்படக்கூடாது. என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்துக்கு பிஆர் வந்து மௌன ரவி அண்ணன். அவரை கூட்டு வந்து அவரை ஹானர் பண்ணது, பொதுக்குழு உறுப்பினராக்குனது, அமைச்சர் வந்து கீழே இறங்கி போய் அவரை வந்து நான் வரேன்னு சொல்லி போட்டோ எடுத்தது, இதெல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிகழ்வுலாம் பல வருஷம் நடக்காம இருந்துச்சு, இப்ப நடந்துட்டு இருக்கு. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் எலெக்ஷன்ல வெற்றி பெற்ற அற்புதமான தலைவர் யுவராஜ் யங்ஸ்டர், எல்லாம் யங்ஸ்டர்ஸு ஜெயிச்சிருக்காங்க. அதில் ஒருத்தர் விஜய் முரளி நவ மாதிரி, பொருளாளர் வி.கே. சுந்தர் மற்றும் இந்த அணியினர் புவனேந்திரன், சதீஷ்குமார், பாலசுப்ரமணியம், எம்பேர்லூர் திரு ஆர்.வி. உதயகுமார், கிளாமர் சத்யா, மதுரை செல்வம், மதிவொலிக்குமார், நிகில் முருகன், ராமானுஜம், நிதிஷ் ஸ்ரீராம், சதீஸ்வரன், பரணி, அப்புறம் மறைச்சிட்டாங்க, அதனால் தெரியல, ஆகிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வெற்றி பெற்ற உங்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துகள். இதில் என்னென்னா, இந்த சங்கத்தை முதல்ல உருவாக்குனது யார்? டைமண்ட் பாபுவோட அப்பா இல்லையா? அதுக்காகவே ஒரு கௌரவ தலைவராக டைமண்ட் பாபு அவர்களையும் அப்புறம் சுரேஷ் சந்திரா அவர்களையும் நீங்கள் போட்டது வந்து ரொம்ப மிக சிறப்பான விஷயம். ஏன்னா எல்லாரையும் இணைத்து எல்லாரையும் அணைத்து செல்வது தான் ஒரு நல்ல தலைமை பண்புக்கு அழகு. அதை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அதே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. ரவி மரியா சொன்ன மாதிரி இருக்கிற எல்லா மெம்பர்களுக்கும் இன்னைக்கு விருது கொடுத்துட்டீங்க, எல்லாத்தையும் நீங்கள் வந்து கௌரவிச்சிருக்கீங்கன்றது ரொம்ப சிறப்பு. இப்படி தான் இருக்கணும் சங்கம்னா. எந்த போட்டியும் பொறாமையும் இல்லாமல், எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எடுத்த ஒரு திரைப்படத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக உழைக்கிற உங்களுக்கு எனது உளமார்ந்த வாழ்த்துகள், நன்றி. ஏன்னா திரையுலகம் உள்ளவரை உங்களுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் எப்படி கடைசி வரையிலும் சில கம்பெனி காசே கொடுக்க மாட்டாங்க, அதை மட்டும் நீங்கள் வெளியவே சொல்ல மாட்டீங்க. வெளியே சொன்னால் கேவலமாயிடும் அப்படின்னு அடுத்தவனுக்கு வர்றதையும் கெடுத்து விட்டுறக்கூடாதுன்ட்டு மனசுக்குள்ளேயே வச்சிருப்பீங்க. போகிறவெல்லாம் திட்டுவான், எனக்கு தெரியும். உங்களுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு தான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் நான் கொடுக்காம விட்டதில்லை, எங்கள் கம்பெனிலாம் கொடுக்காம. பட் இருந்தாலும் சிறப்பாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இன்னும் மென்மேலும், இன்னைக்கு இருக்கிற சினிமா வந்து ஒரு வாரம் ஓடுற படம், 2 நாள் ஓடுற படமாக குறைந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் பல நாள் ஓடக்கூடிய திரைப்படங்களாக மாற்றுவது எப்படி என்பதை நீங்கள் முனைப்போடு செயல்படணும். உங்கள் கையில் தான் இருக்குது. அதே மாதிரி எல்லாரும் அமைச்சர் என் அன்பு சகோதரர் ராஜ்மோகன் அவர்களுக்கு நிறைய கோரிக்கைகள் இன்னும் நிறைய இருக்குது, வந்துகிட்டே இருக்குங்க. நீங்கள் ஒன்றும் அதை பற்றி பயப்படாதீங்க. நான் முதல்ல நானும் செல்வமணி சாரும் போகும்போது அவர் சொன்னானே, உங்களுக்கு என்ன ஏதாச்சும் என்ன கேளுங்கண்ணே, அதான் சொன்னார் அவர். அதனால் செய்கிற மனப்பான்மை இருக்கிற தலைவன் இருக்கிற வரையில் நம்ம கேட்காமையே செய்வாங்க. நம்ம கேட்டாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. நீங்கள் கேட்காமையே நாங்கள் செய்வோன்ற தலைமை இன்னைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர், நான் தான் சொன்னேன், நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். நானும் எத்தனையோ முதல்வர்களை பார்த்துட்டேன், போய் பார்த்துருக்குறோம், க்யூவில் நின்று பார்த்துருக்கோம், பார்க்க முடியாமையும் வந்திருக்கோம். ஆனால் திரு ஜோசப் விஜய் அவர்களை பார்க்கும்போது, எனக்கு முதல்வராக பார்க்கும்போது என்னால் பேச முடியல. கண்ணே, நான் உன்னை என்னன்னு கூப்பிடுறது அப்படின்னு. உண்மையிலுமே நான் உன்னை என்ன முதல்வர்னு கூப்பிடுறதா, ஐயான்னு கூப்பிடுறதா? அவர் இளம் வயதினராக இருக்கும்போது வந்து எனக்கு தெரியும் என்னன்னு கண்ணே கூப்பிடுறது அப்படின்னு. இப்போ சொன்னீங்க பாரு கண்ணேன்னு, அப்படி தானே, நான் உங்கள் கண்ணு தானே, என்னை கண்ணனே கூப்பிடுங்கன்னு சொன்ன ஒரே முதல்வர் இன்றைய எளிமையான நமது முதல்வர். உண்மையிலுமே நான் அப்படியே கண் கலங்கிட்டேன். யாருங்க அப்படி சொல்லுவான்? எல்லாரும் கேட்டாங்க, என்னங்க அதிமுக விட்டு இங்கே வந்துட்டீங்கன்னாங்க. எங்கள் குடும்பத்துக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னேன், அவ்வளோதான்.
ஜோசப் விஜய் அவர்கள் நமது குடும்பம், அவ்வளவுதான். அவர் கூட நம்ம நிக்காம வேற எவன் யார் நிப்பான்? நம்ம எல்லாரும் நிக்கணும். அவர் 41 பேரை பலி கொடுத்துட்டு பரிதவிச்சுக்கிட்டு இருந்த காலம், அடுத்த நாளே இதே இடத்துல, இதே அரங்கத்துல அவர் மீது எத்தனையோ குற்றச்சாட்டுகள் பறந்து கொண்டிருக்கிறது. அப்பவும் நான் சொன்னேன், இந்த திரையுலகம் மட்டுமில்லை, நான் மட்டுமில்லை, அனைவரும் திரு ஜோசப் விஜய் அவர்களுடன் தான் நிற்க வேண்டும். அதுதான் நமது கடமை என்று சொன்னேன். ஸோ இறைவன் சும்மா விடல. 2 வருஷத்துல ஒரு கட்சி ஆரம்பிச்சு அது ஆட்சியை பிடித்த ஒரு சரித்திரத்தை உருவாக்கி மக்களிடத்திலே இப்படி ஒரு பேர். கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, பிரதர் நம்ம வருஷம் ஸ்கூலுக்கு பணம் கட்டுவோம்ல மாமூலு, அது இல்லை பிரதர், எனக்கு ஃபோன் வருது, வீட்டுக்கு வருது ஃபோனு, நீங்கள் பர்மிஷன் உங்களுக்கு ரெடி, வாங்கிட்டு போங்கன்னு. அந்த மாதிரி துறைக்கு ஒரு அமைச்சர் நமது துறையிலிருந்து வந்திருக்கிறாருன்னா ராஜ்மோகன் அவர்களுக்கு வாழ்த்துகள். ஏன்னா படிக்கிற குழந்தைங்க படிக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு லஞ்சம் வாங்குற கவர்மெண்ட் உலகத்தில் இருந்திருக்குன்னா அதுக்காக நம்ம வெட்கப்படணுமே தவிர, இன்னைக்கு அந்த நிலைமை மாறி ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஃபோன் பண்ணுறான், ஒரு பில்டர் ஃபோன் பண்ணுறான், அண்ணே 5 பைசா செலவு இல்லாமல் எனக்கு பிளான் ஓகே ஆயிடுச்சுண்ணே. எப்பேற்பட்ட விஷயம்! உண்மை இது. இது இன்னும் சிறப்பாக நடைபெற்று கொண்டே இருக்கும். அதற்கு ராஜ்மோகனை போன்ற மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள், அவங்க அவர் அவ்வளவு கடினமான உழைச்சிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு கொடுத்துருக்கிற துறைகளை பாருங்க. கல்வித்துறை இது சாதாரணமான விஷயம் அல்ல. எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருந்து பார்க்க வேண்டிய ஒரு துறை. ஒவ்வொரு துறையிலும் முதலமைச்சரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில் அவர் எந்திரிச்சு என்ன பண்ணுறாருன்னு தெரில பாவம். 6 மணிக்கு உட்காந்து என்னென்ன துறையில் என்னென்ன நடக்குது, என்னென்ன நடக்கணும், என்னென்ன அநியாயங்கள் நடந்தது, எதை சரிப்படுத்தணும், இதுக்கு எத்தனை பொருட்செலவாக நம்ம எக்கானமி என்ன, இத்தனையும் திங்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு முதலமைச்சர் இருக்கிறாருன்னா அது திரு ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான். நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கண்ணுறக்கம் இல்லாமல் பணி செய்து கொண்டிருக்கிறார் என்பது மட்டும் நமக்கு புரிகிறது. ஏன்னா எனக்கு தெரியும் கவர்மெண்ட்ல என்னென்ன, ஒவ்வொரு துறையிலும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அத்தனை மீறி ஒரு அற்புதமான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த அரசுக்கும், அதிலே ஒரு அங்கமாக இருந்து அற்புதமாக செயலாற்றி கொண்டிருக்கும் நமது அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நாம் நம்மளுக்கு அது வேணும், இது அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன வேணும்னு. இன்னைக்கு எல்லாம் தியேட்டரில் ஒரு ஷோ தான் ஓட்டுறாங்க. அட்லீஸ்ட் எந்த சின்ன படமாக இருந்தாலும் ஒரு 4 ஷோ ஓட்ட சொல்லணும். அது உங்களால் முடியும். ஒரு ஷோவோட ஒரு படத்தை கொலை பண்ணுறாங்க பாருங்க, அதை மாற்றணும். அதுதான் மெயின். முதலியாவது ஒரு ஒரு 30 தேட்டர் கொடுத்தாலும் 30 தேட்டருக்கு 4 ஷோ ஓடினாதாங்க ஏதோ ஒரு டைமில் அந்த படத்தை பார்த்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு கணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு நிலைமையை மாற்றினாவே சினிமா உருப்பிட்டுன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் இருக்குது. இந்த தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் மிகச்சிறந்து விளங்க வேண்டும். அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களை சொல்லி, இந்த மேடையில் அமைந்திருக்கும் நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய வாரிசு டி சிவா அவர்களும், நமது செல்வமணி அவர்களும், நமது தயாரிப்பாளர் இங்கேயே ஒரு மீட்டிங் போட்டு வேலையை முடிச்சிடலான்னு நினைச்சு சொல்கிறேன். அதனால் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.